மை டியர் கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஆயிட்டாரு. கேட்கவே வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சோம், நடந்துருச்சு. ஓகே, எனிவேஸ் நம்முடைய தமிழகத்தில் புது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் டேட்டா ஆஃபீஸில் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. நாளைக்கு கண்டிப்பாக சொல்லி வரும்னு நினைக்கிறேன். நம்முடைய தளபதி விஜய் அவர்களின் வழிகாட்டின் கீழ் கண்டிப்பாக இவர் சொல்ல போகிறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் இது. எப்போ ரிசல்ட் டேட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக்கே ஒரு 5000 லைக் பார்க்கணும், லைக் பண்ணிட்டு பாருங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க பப்ளிக் எக்ஸாம் எய்ம் மார்க் அண்ட் உங்க பப்ளிக் எக்ஸாம் ரோல் நம்பர் டேட்டா பத்தி கமெண்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா லைவ் இருக்குப்பா எக்ஸாம் அன்னைக்கு. யாருக்கெல்லாம் லைவ்ல ஆர்வமா இருக்கீங்களோ #லைவ்னு கமெண்ட் தெரிவிக்க விடுங்க. ஓகேங்க. அப்படியே ரெட் கலர் ஹார்ட் கௌதம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மே 10 ஆயிடுச்சு. ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு ரிசல்ட் டேட் ஆஃபீஸில் வெளியிடுவாங்க? 10th ரிசல்ட் பண்ண ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா மே 20 சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த நியூஸ் படி மே முதல் வாரத்தில் 10th ரிசல்ட் வெளியாகும். அதே மாதிரி முதல் வாரம் எண்டிங்கில் மே 8 12th ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னபடியே பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டை வெளியிட்டுட்டாங்க. பட் இன்னமும் 10th ரிசல்ட் வெளியிடல. அதுதான் இங்கே ஒரு சிக்கலாக இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு திங்கக்கிழமை. ஸோ அந்த 5 நாட்கள் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இந்த 5 நாட்களுக்குள்ள ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டா ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ ரிசல்ட் உங்களுக்கு வெளியிட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த 3 நாளைக்குள்ளேயும் ரிசல்ட் வந்து ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மே 20ஆம் தேதி தான் ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். நம்முடைய புதிய தளபதி விஜய் அவர்கள், தளபதிங்கிற பார்த்தீங்களா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில் கண்டிப்பாக ஆலோசனை எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 12th தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்துச்சு. கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். ஸோ ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெளியிட்டாங்க. 10th பொறுத்த வரைக்கும் 10th அதே மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் ஸ்கூல் தானே. ஸோ மார்க் வச்சு தான் 11th 12th சேர்றது, ஃப்ரீ சீட்டு வாங்குறது அப்படிலாம் நிறைய பேர் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயம், பதட்டம் எல்லாம் இருக்கதா செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கௌதம் நான் இருக்கேன். கடந்த 5 வருஷமாக இருக்கேன். இப்போ இந்த ஆட்சியிலையும் உங்களுக்கு நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ திமுக ஆட்சியும் நான் உங்களுக்கு யூடியூப்லாம் நான் தான் இருந்தேன். இப்போ புது ஆட்சி வந்திருக்கு. இதுலேயும் நான் தான் உங்களுக்கு இருக்க போகிறேன். டோன்ட் வரி அபவுட் இட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு வர எல்லா கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? எந்த கமெண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயமாக இருக்கா, பதட்டமாக இருக்கா, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் நான் பண்ண உங்களுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் மட்டும் நான் கேட்குற 2 விஷயம் தான். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? அதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுக்கும். நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் இல்லையா? எப்படி சொல்கிறது, எக்ஸாம்ஸ் நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நாள். ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டார் நம்முடைய முதலமைச்சராக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனிவேஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய புதிய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், சந்தேகங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அப்புறம் சப்ஸ்கிரைபு, லைக்கு, முடிஞ்சால் இன்ஸ்டாவில் ஃபிட்னஸ் ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் நம்முடைய இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்கோம். gautam.era. ஓகேவா? போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ ஓகேப்பா. #கௌதம் பயிலக. ஓகேவா? டாட்டா.